செய்வேன்னு தெரியாமல் நம்முடைய சூழ்நிலைமை மாறிக்கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றி நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆமென். எதிலெல்லாம் நம்ம நிலை நிற்க வேண்டுமோ அவற்றிலெல்லாம் தேவன் நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார். அந்த டாப்பிக்கில் ஒரு வசனத்தை உங்களோடு கூட, ஒரு சின்ன டாபிக் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஆபகூக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபகூக், நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக அப்பா எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வசனம் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுவதாக. மனிதனுடைய வார்த்தைகளோ சிந்தனைகளோ செயல்படுகிற இடமா இது இராதபடிக்கு தெய்வீக வாசனை, தேவனுடைய வார்த்தையும் வாசனையும் இந்த இடத்துல வீசட்டுமப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. பேசுகிற அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு காரியம், நிலைநிறுத்துகிற தேவன் நிலைநிறுத்தும் போதெல்லாம் என்னெல்லாம் நடக்கும்னு நமக்கு இந்த வருஷம் எல்லாம் ஆண்டவர் பேச போறார். ஆமேன். நிலைநிறுத்தும் போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள், நிலைநிறுத்தும் போது என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க போகிறது என்று சொல்லி கர்த்தர் மிக ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமே. வசனம் சொல்லுது, எல்லாருமே எல்லா இடத்துலையும் வசனம் என்ன சொல்லும்னா விசுவாசிங்கள், நீங்கள் நம்புங்க அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே. அப்படின்னா என்ன? விசுவாசியாத ஒரு கிரியை அப்படின்னா என்ன? நம்பவே முடியாத ஒரு காரியம், நம்புறதுக்கு என்னால் இயலாது, இது எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய சபை கொண்டு நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை கொண்டு நானே விசுவாசியாத அளவுக்கு பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு நாமே நினைத்து பார்க்க முடியாத, வசனம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா. அப்ப நம்முடைய நினைவு கொஞ்சம் தான், லிமிட் தான். நம்முடைய நினைவோ நம்முடைய வேண்டுதலும் லிமிட் தான். ஆனா அந்த லிமிட்டை தாண்டி நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் தான் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ளவரை நம்ம துதித்து கொண்டும் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட நம்ம இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் பலவிதமான சிந்தனைகளோடு இருப்பதை என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்த்து, ஆண்டவரே உம்முடைய சிந்தனைக்குள்ளே நான் ஓடி வருகிறேன், உம்முடைய வல்லமைக்குள்ளே நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் விசுவாசிக்க முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 9-10 வசனத்தையும் வாசிக்கலாம். 9-10. சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அடுத்ததாக 10ஆம் வசனத்தை வாசிக்க. 11ஆம் வசனம். அவன் அங்கே அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினால் அவர்களை பிரமிக்க பண்ணினதினாலே அவனை மதித்து வந்தார்கள். அதற்கு பின்பு 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அதற்கு இடையில 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த சம்பவம் சமாரியா நாட்டிலே நடக்கிற ஒரு காரியம். சமாரியா என்கிற ஒரு நாட்டிலே சீமோன் என்கிற ஒரு மனிதன் என்ன பண்றான்? தன்னுடைய மாயை வித்தையினாலே ஜனங்களை பிரமிக்க வைத்தான். தன்னுடைய மாய வித்தையினாலே
நிறைய அற்புதங்களை செய்தான். அவன் பிசாசினாலே சில அற்புதங்கள், மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் அவன் செய்து கொண்டிருந்த பொழுது எல்லா ஜனங்களும் அவனை கண்டு பிரமித்தார்கள். ஆனால் இங்கே பிலிப்பு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த பிலிப்புவை ஆண்டவர் கொண்டு வந்து இந்த சமாரியா நாட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது, இந்த சமாரியா நாட்டுக்குள்ளே தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அநேக ஜனங்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த சீமோனும் என்ன பண்றான்? விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஆமென். இப்பொழுது இந்த சீமோன் தன்னுடைய மாயை வித்தையினாலே ஒரு பெரிய பிரமிப்பை காட்டிக் கொண்டிருந்தான் ஜனங்களுக்கு. ஆனால் இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிலிப்பு, இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிலிப்பு வந்து மெசேஜ் கொடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அங்கே பெரிய அற்புதங்கள், இவன் செய்த மாய வித்தையிலும் மிகப்பெரிய அற்புதங்களை அவன் கண்டவுடனே அவன் பிரமிக்கிறான். இதுவரையிலும் பிரமிக்க வைத்துக் கொண்டிருந்த சீமோன் இப்பொழுது தேவனுடைய மகா பயங்கரமான அற்புதங்களை பார்த்து பிரமிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே உங்களை பிரமிக்க வைக்கிற மாதிரி பிசாசு சில காரியங்களை செய்து கொண்டிருப்பான். ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிறைவா இறங்கும் பொழுது நீங்கள் அந்த பிரமிக்க வைத்தவர்களை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் மூலமாய் கிரியை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சமாரியா நாடு ஒரு அழுகையின் நாடா இருந்தது, துக்கமும் வேதனையும் நிறைந்த ஒரு நாடா இருந்தது. அந்த சமாரியா என்கிற அந்த ஸ்ட்ரீட்ல ஒரே பிரச்சனைகள் நிறைந்திருந்தது. கண்ணீர், துக்கம், கவலை என்று இருந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அங்கே ஒரு சத்துரு, அங்கே ஒரு பிசாசு, அங்கே ஒரு மாய வித்தைக்காரன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் அந்த நாட்டை, அந்த இடத்தை, அந்த தெருவை அவன் அசைத்து கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுது பிலிப்பு அந்த இடத்துக்குள்ளே போனாரோ, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பிலிப்பு அந்த தேசத்துக்குள்ளே போன பொழுது கண்ணீர் மாறினது, துக்கம் மாறினது, அலறுதல் மாறினது, புலம்பல் மாறினது, பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, விசுவாசத்திலே நாம் பூரணப்பட வேண்டும். எப்பொழுது விசுவாசத்திலே பூரணப்பட முடியும் என்றால், நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளே வரும்பொழுது மாத்திரமே நாம் பூரணப்பட முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதுமே துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள வாஞ்சியாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை ஒருபோது நம்மை விட்டு விலக்கி வைக்கவே கூடாது. எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னோடு கூட வாங்க, பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்புங்க. பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும், இன்னும் சில வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, இவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு, வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனுமாகிய ஸ்தேவானும் பிலிப்புவும், 2 காரியம் இவர்களுக்குள்ளே நிறைந்திருந்தது. என்னெல்லாம் நிறைந்திருந்தது? விசுவாசம், பரிசுத்த ஆவியின் நிறைவு. இந்த 2ம் அவர்களுக்குள்ளே நிறைந்திருந்தபடியினாலே மாய வித்தைக்காரன் காட்டின பிரமிப்பை பார்க்கிலும் பிலிப்புவும் ஸ்தேவானும் செய்த அற்புதங்கள் மிகப்பெரிய பிரமிப்பை உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாமேன் சொல்லுவோமா? இந்த பிரமிப்பும் அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் முதலாவது நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில கட்டுகள் உடைய வேண்டும். ஆமென். தேவன் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில கட்டுகளோட நமக்கு நன்மை செய்கிறவர் அல்ல, கட்டுகளை உடைத்த பின்புதான் அவர் நன்மை செய்கிறார். பிரச்சனைகளை மாற்றின பின்பு நமக்கு நம்ம மூலமா சில நன்மைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வர அவர் விரும்புகிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், தேவாலயத்தில் ஒரு சப்பானி என்ன பண்ணாங்க? வாசல்ல கொண்டு எப்படி வைப்பாங்க? நீ வாசித்து பார்த்தா தெரியும். அவனை சுமந்து கொண்டு வந்தவர்கள், அவனை சுமந்து கொண்டு வந்து வாசலிலே வைத்து விடுவார்கள். தேவ ஆலயத்தின் வாசல் அருகே இந்த சப்பானியை டெய்லி கொண்டு வச்சிருவாங்க. பாவம், அவருடைய வாழ்க்கை தேவாலயத்தின் வெளியில, ஆனா தினமும் தேவாலயத்துக்கு வந்து போகிற ஒரு சப்பானியாய் அவன் இருந்தான். பாருங்கள், இந்த சப்பானியினால அவனை தூக்கிட்டு வந்தவங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. ஆமென்.
ஏனென்றால் அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் ஒன்றாய் தேவ சமூகத்திலே புசித்து குடித்து இருந்ததுனால எல்லாவற்றையும் விற்று அவர்கள் எல்லாரும் தரித்திரருக்கு கொடுத்தாங்க. அப்ப தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது தேவாலயத்தில் அநேக தரித்திரர்கள் பிச்சைக்காரர்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப தூக்கிட்டு வரவங்களுக்கு சம்பாத்தியமா இல்லையா சொல்லுங்க? சில நேரம் சில கட்டுகளும் சில பிரச்சனைகளும் அநேகருக்கு லாபமா இருக்கும். நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம அப்படியே நெருக்கப்படுறது அவங்களுக்கு லாபம். அவங்க எப்பவுமே நம்ம விடுவிக்கப்படணும்னு விரும்பவே மாட்டாங்க. உலகத்தின் மனிதர்களும் சொந்தங்களும் பந்தங்களும் உறவுகளும் கூட சில நேரத்திலே நாம் விடுவிக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள். இவங்க விடுதலை ஆயிட்டா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. இவங்க விடுதலை ஆயிட்டா நமக்கு சம்பாத்தியம் போயிடும். கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட் தானே? போயிடும், நமக்கு எந்த லாபமும் இல்லை. இப்படி என்று நினைத்தவர்கள் தான் அந்த சப்பானியை சுமந்து கொண்டு வந்தவர்கள். ஏனென்றால் பேதுருவும் யோவானும் வரும்போது என்ன சொல்றாங்க? அவரை பார்த்து, சப்பானியை பார்த்து என்ன சொன்னாங்க? எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. ஒன்றுமில்லை இல்லை, எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. அப்போ அந்த சப்பானி என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தான்னா வெள்ளியும் பொன்னும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தான். அதனாலதான் அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனை எழுப்பி விட்டார்கள். ஆனால் அப்படியானால் அவன் தினமும் எழும்பி போகும்போது கொஞ்சம் வெயிட்டாக தான் போயிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமேன். அவனுக்கு பொண்ணு வெள்ளி எல்லாம் தூக்கி, அன்னைக்கு பொன்னும் வெள்ளியும் மதிக்கப்படவில்லை. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருந்தார்கள். ஒரு பெரிய எழுப்புதலின் காலமாக இருந்தது. இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாட்கள் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலாக இருந்தது. யாருமே வீட்டில் போய் எல்லா சர்ச்சுக்குள்ளேயே சந்தோஷமாய் அவர்கள் ஒரு பரலோக மகிமையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே பொன்னும் வெள்ளியும் மதிக்கப்படவில்லை. ஆகையால் இந்த பொன்னும் வெள்ளியும் பிச்சைக்காரங்களுக்கும் சப்பானிகளுக்கும் முடியாதவர்களுக்கும் அது சென்று கொண்டிருந்தது. ஆகையால தான் அவர் சொல்றாரு, பொன்னி இல்லை வெள்ளியும் இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தருகிறேன். பாருங்கள், இந்த சப்பானியை சுமந்து கொண்டு வந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு லாபம், அவர்களுக்கு இவனால ஒரு லாபம், அவர்களுக்கு இவனால ஒரு பிழைப்பு. இவன் கொண்டு வர உன்னை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறான், அப்போ ஷேர் பண்ணு. இப்போ அப்படிதான் நடக்குது. பிச்சைக்காரங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு கூட்டமாக வந்து இறங்குறாங்க, அங்கங்கே அப்படியே செப்பரேட் ஆகி போகிறாங்க. போயிட்டு வந்து எல்லாம் ஒன்றா கூடி, நேற்று பாருங்கள் செய்தியில் சொன்னாங்க, ஏதோ ஒரு திருடனா பிச்சைக்காரன்னு தெரியல, கோடிக்கணக்கில் அவங்க கையிலேருந்து பணத்தை எடுத்ததா நியூஸ் நான் நேற்று கேட்டேன். அப்போ அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவன் ஷேர், அவனை தூக்கிட்டு வந்ததுக்கு பாதிக்கு பாதி ஷேர் கொடுத்து அந்த மாதிரி அவங்க வேலை இல்லாமல் இவனை தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அவங்க போகும்போது ஒரு பெரிய பாரத்தோடு என்ன செய்வாங்க? போவாங்க. அப்படிப்பட்ட சூழலிலே அலங்கோலமான நிலைமையில இருந்த அந்த சப்பானி, சில நேரங்களிலே நம்மை மற்றவங்க அலங்கோலமா தான் பார்க்குறாங்க. அலங்கோலமான நிலைமையிலே இவங்க இருந்தாதான் எனக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. அப்படித்தானே? அப்படிப்பட்ட சூழல் நிறைய குடும்பங்கள்ல இருக்கிறது, நிறைய குடும்பத்தின் உறவுகளுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அதே போலதான் இவன் ஒரு அலங்கோலமான நிலைமையில இருந்தான். ஆனால் அலங்கார வாசலிலே வந்த இயேசுவின் வல்லமை சுமந்து கொண்டு வந்த பேதுருவும் யோவானும், இயேசுவின் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பேதுருவும் யோவானும், அவர்களுடைய கண்கள் அந்த சப்பானியை நோக்கி பார்த்தது. முதலாவது அவனுடைய கட்டுகள் அவனை விட்டு கலன்று போனது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை கொண்டு என்னை கொண்டு பிரமிப்பான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு சில கட்டுகளிலிருந்து விடுதலை அளிக்கும்படியால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் விசுவாச வீரர்கள் எல்லாம் அநேக விதங்களிலே சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் சோதிக்கப்பட்டு அவர்கள் விடுதலையாகும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவர்கள் கட்டுகளை உடைத்தது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் இருதயத்தை நேராக்கி, ஆமென், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். இங்கே
பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடித்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் போய் நீங்க வாசிங்க. உடன்படிக்கை பட்டி பிடிக்கப்பட்டது. உடன்படிக்கை பட்டி பெலிஸ்தியர்கள் கையிலே பிடிக்கப்பட்டு சின்ன பின்னமா அங்கும் இங்கும் அந்த உடன்படிக்கை பட்டி ரொம்ப பத்திரமா ஆலயத்துல பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டிய உடன்படிக்கை பட்டி பெலிஸ்தியர்களால் பிடிக்கப்பட்டு அலங்கோலமாக்கப்படுகிறது. அதனால ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் மேலே மூண்டதினாலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை முறியடித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கதறி அழுது சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட வராங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து எங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணும் என்று அழும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. ஹல்லேலூயா. இந்த சப்பானி அவன் பேதுரும் யோவானும் சொல்றாங்க, என்ன நோக்கி பாரு, எங்களை நோக்கி பாரு. இவன் குனிந்தே இருந்தான். இவனுடைய பார்வையெல்லாம் அவனுக்கு பிச்சை போடுற பாத்திரத்து மேலேயே இருந்தது. எவ்வளவு பணம் போடுவாங்க அது மேலேயே நோக்கமா இருந்தது. ஆனால் பேதுருவும் யோவானும் என்னை நோக்கி பார், எங்களை நோக்கி பார் என்று சொன்ன பொழுது அவன் எப்பொழுது தலை நிமிர்ந்து பேதுருவும் யோவானையும் நோக்கி பார்த்தானோ அப்பொழுது அவனுடைய கட்டுகள் கழன்று விழுந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி பாருங்கள், முழு இருதயத்தோடு அவரை தேடுங்கள். உடன்படிக்கை பட்டி பிடிபட்டது. அது நமக்கு அலங்காரமா இருக்க வேண்டிய அது எங்கேயோ போய் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் நம்மேல் கோபமா இருக்கிறார். ஆகையால் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவீர்களானால் அவர் உங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கட்டுகள் நம்மை விட்டு கலண்டு போகும்போது கர்த்தர் நிலை நிறுத்துகிற சபையாய் நம்முடைய சபை மாறும். நம்மை நிலை நிறுத்தும் போது நம்ம கட்டுகளோடு இருக்க மாட்டோம். ஆமென். குடும்பத்துல சில நேரத்துல சாப கட்டுகள் தொடர்ந்து வரும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் மரித்து கொண்டே அந்த வீட்டுல எந்த ஆண்கள் இல்லாதபடி ஒரு மரணம், எப்படினாலும் ஒரு டிசீஸ் வந்து அவங்க மரிச்சிடறாங்க. இதெல்லாம் ஒரு சாபம், தொடர்ந்து வருகிற ஒரு சாபம். இந்த சாபத்தின் கிரியைகள் கட்டவிழ்க்கப்பட வேண்டுமானால் நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராய் நோக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை முழுவதுமாய் அவருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் பெலிஸ்தியரின் கையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். ஹல்லேலூயா. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். எப்படி விழுந்தார்கள்? பட்டு விழுந்தார்கள். பட்டுடா செத்து விழுந்தார்கள். ஒண்ணுமே இல்லாம போனார்கள். எப்பொழுது என்றால் முழு மனதோடு சர்வாங்க தகன பலி, ஒரு ஆட்டுக்குட்டி, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். அதுக்கு தான் அது அடையாளம். சின்ன ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை சர்வாங்கமும் பலியாய் கொடுத்து ஆண்டவரிடம் இன்றைக்கு நம்மையே சர்வ பலியாய் சர்வத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே, அப்படின்னா என்னன்னா முழு இருதயத்தோடு, வேற ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டாலே அப்படியே முழுமையா ஆண்டவர் கொடுத்து பாருங்க, கர்த்தர் பெலிஸ்தியரை நம் முன்பதாய் பட்டு போக பண்ணுவார். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, நம்முடைய குடும்ப சமாதானத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, நம்முடைய வேலையில எழும்பி நிற்கிற, நம்முடைய பொருளாதாரத்தில் எழும்பி நிற்கிற, போராடி கொண்டிருக்கிற பெலிஸ்தீனின் ஆவிகளை கர்த்தர் பட்டு போக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனால் நம்மை சர்வமும் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாதிக்கு பாதி இல்ல, பாதி நேரம் உலகத்துக்கும் பாதி நேரம் தேவனுக்கும் அல்ல. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தேவனோடு கூட, தேவனை சார்ந்து, ஹல்லேலூயா, தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற பெலிஸ்தியனை கர்த்தர் பட்டு போக பண்ணுவார். ஹல்லேலூயா.
கையில ஒண்ணுமே இல்லை, தாவீதுக்கு கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா வெறுங்கையா ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் அவன் கிழித்து போட்டான். ஆமென். பெலிஸ்தியர்கள் எப்பொழுதுமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கையில எந்த ஒரு ஆயுதமும் இருக்கக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இப்போ நாட்டில எல்லாம் போர் நடக்கும்போது எந்த ஆயுதமா வச்சிருக்க கூடாதுன்னு சண்டை வருது இல்லையா? நீங்க இந்த ஆயுதம் வைத்திருக்க கூடாது, இது வச்சிருக்க கூடாது. ஏன்னா அந்த ஆயுதம் வைத்திருக்கும் போது அவங்க வலிய நாடாய் மாறி விடுவார்கள். இந்த பெலிஸ்தியர்களுடைய ஒரே ஒரு நோக்கம், இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கரங்களிலே வில்லும் ஆயுதமும் வைத்திருக்க கூடாது என்பது அவர்களுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் ஒன்றுமே இல்லாத வெறுமையான கையில ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் கிழித்து போட ஆண்டவர் தாவீதுக்கு வல்லமை செய்வாரானால் இந்த பெலிஸ்தியன், இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. பெரிய ஒரு அப்படியே பயங்கரமான மார்க்கவசம் அது இதெல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறான். யாரு? தாவீதுக்கு முன்பாய் நிற்கிறவன் யாரு? கோலியாத். கோலியாத் வந்து நின்ன உடனே அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க, கவசங்களை அணிந்து ஒண்ணுமே அவனுக்கு சேரல. அவன் இத்தனோண்டு கீழே இருக்கிறான். அவன் சொன்னது, ஒரே ஒரு கரத்தினாலே ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் கிழித்து போட என் தேவன் எனக்கு கிருபை செய்வாரானால் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சில பெலிஸ்திய ஆவிகளை நம்முடைய கரத்தினாலே வீழ்த்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ நமக்கு மறைந்து கொண்டு ஒளிந்து கொண்டு கிரியை செய்கிற பெலிஸ்திய ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு முறியடித்து நம்முடைய சபையை அவர் நிலைநிறுத்த போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய வேலையை நிலைநிறுத்த போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தனிமையிலே போராடுவோம். இந்த தாவீது தனிமையிலே போராடினான். சில நேரத்தில் தனிமையிலே சில சூழ்நிலைமைகள் வேதனைப்படுத்தி நம்மை சோதனைப்படுத்தி வரும். அந்த சூழலிலே நம்ம போராடி மேற்கொள்ளும் பொழுது அநேகர் பார்க்கிற விதமான போராட்டத்திலே ஒரு சின்ன கூழாங்கல்ல போதும், அந்த கல் அவனை ஒண்ணுமே இல்லை, அவன் கல்லை தூக்கி எங்க போட்டான்னு அவனுக்கே தெரியாது. அவன் அடிச்ச அடி அந்த கல்லுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. அந்த கல்லு நேரா எங்க போய் அடிக்கணுமோ அந்த இடத்துல போய் அதை அடித்து அவனை வீழ்த்தி ஒன்றுமில்லாமல் பண்ணி போட்டது. ஹல்லேலூயா. அதே போலதான் சிம்சோன் பாருங்கள், ஒரு தேவனுடைய அபிஷேகத்தால் நிறைந்தவன். கர்த்தர் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கான். ஒருவேளை அவர் விழுந்து போனாரு, நிறைய இடத்துல விழுந்தாரு ஆனால் எழும்பினார். விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவர் பேரும் இருக்கிறது. ஆகையால நம்ம அவர் ஜெயம் எடுத்த ஒரு மனிதனாக தான் நம்ம சொல்ல முடியும், ஒரு பரிசுத்தவானாய் தான் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் கடைசியில் அவர் ஜெயிக்கிறவராய் இருந்தார் சிம்சோன். பலவித பிரச்சனைகள் போராட்டங்கள் அவர் வாழ்க்கையில வந்தாலும் அவர் ஜெயிக்கிறவராய் இருந்தார். பாருங்க, இவன் வாழ்க்கையில ஒரு கட்டு இருந்தது. என்ன கட்டு? அவனை புதிய கயிறுகளாலே கட்டினார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டப்பட்ட அந்த கயிறு நெருப்பப்பட்டது போலாகி அவன் கட்டுகள் அவன் கரங்களை விட்டு அவிழ்ந்து போனது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? புரிந்தவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி. ஐயோ, சத்தமே வரல, புரியல போல. அப்போ உங்களுக்கு இந்த பெலிஸ்தியனை, இந்த சிம்சோனை பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க? புதிய கயிறு வாங்கி கட்டுறாங்க. புதிய கயிறு வாங்கி கட்டினோன்னு இவர் ஒரு சின்ன ஜெபப்பா, நான் கொஞ்சம் விழுந்துட்டேன், என்ன செய்யுங்க, என்னை இப்போ தூக்குங்க, நீங்க தூக்குனீங்கன்னா நான் நின்னுருவேன் அப்படின்னு மனம் கசந்து அவன் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உடனே அவனுடைய பாருங்க, கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கயிறுகளை விட்டு அறுந்தது, அவனுடைய கைகளை விட்டு அறுந்தது. புதிய கயிறு சீக்கிரம் அறுத்து போட்டுறக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து கட்டி இருக்கிறானுங்க.
புதிய கயிறு வச்சு. ஆனா கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் இறங்கின பொழுது, அவன் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது, அவன் தேவனை நோக்கி அழுத போது, ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல அது நெருப்பப்பட்டது போல பொட்டி தெரித்து அந்த கயிறு அவனை விட்டு, எங்க நெருப்பப்பட்டா எப்படி இருக்கும் எங்கேயாவது தெரியுமா? குப்பையா போயிடுச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல சில அசுத்தங்கள், சில பரிசுத்தமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி முழு மனதாய் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேலே இறங்கி நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இந்த விடுதலையாக்கி நம்மை பிசாசை ஜெயிக்கிற ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் அவன் என்ன தெரியுமா பண்ணா, ஒரு பார்க்கறான், அவனுக்கு கையில ஒண்ணுமே இல்லை. இங்கேயும் அவன் கையில ஒண்ணுமே இல்லை. தாவீதுக்கும் அவன் கையில ஆயுதங்கள் இல்லை. சிம்சோனுக்கும் அவன் கையில ஆயுதங்கள் இல்லை. ஒரு ஆயுதம் கிடைத்தது. என்ன தெரியுமா? கழுதையின் பச்சை தாடை எலும்பு. கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து, அதனால எத்தனை பேரை கொன்றான் தெரியுமா? 1000 பேரு. ஐயோ, ஒரே ஒரு தாடை எலும்பினாலே 1000 பேரை அவன் கொன்று போட்டான். அது அவனால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாமாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நினைக்கிற காரியங்கள் நம்மால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. போராடி பார்க்கிறோம், நீந்தி பார்க்கிறோம், அழுது பார்க்கிறோம், புலம்பி பார்க்கிறோம், சொல்லி பார்க்கிறோம், ஆலோசனை சொல்லி பார்க்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆவி இறங்கும் பொழுது நெருப்புப்பட்ட ஒரு கயிறாய் அது அறுந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில கட்டுகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ கிரியை என்ற கட்டுகள் ஒருவேளை இருக்குமானால், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமானால், அந்த சாபத்தை முறியடிக்கிற கர்த்தருடைய ஆவி இன்றைக்கு உங்க மேல வந்து இறங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிம்சோன் அப்பொழுது எழும்பி வந்து ஒரு தாடை எலும்பினாலே 1000 பேரை கொன்று போட்டான். அவன் அவ்வளவு அந்த தாடை எலும்பை வச்சு, இன்னைக்கு டிஸ்கோ மாதிரி சினிமால எல்லாம் நிறைய காட்டுறாங்க, அடிச்சோன்னா அப்படி விழுறது, அதெல்லாம் சும்மா ஒண்ணு கூட அது உண்மை கிடையாது. ஆனா அதுல நடிக்கிறது அவ்வளோ ரீல். ஆனா அதை ரியலா மாத்தினது சிம்சோன். ஆமென். சிம்சோன் ஒரு தாடை எலும்பை இன்னைக்கு சினிமால காட்டுற ரீல் எல்லாத்தையும் அவர் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? ரியலாவே செஞ்சிட்டாரு, உண்மையாகவே செஞ்சிட்டாரு. அதை எடுத்து அடிச்சு இப்ப 1000 பேரை வீழ்த்தணும்னா ரொம்ப சோர்ந்து போய் சாகர நிலைமையில ஆனான். சாகர நிலைமையில வந்தவுடனே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உம்முடைய அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இந்த அற்பமான கையினால இந்த பெலிஸ்தியரை முறியடித்து பெரிய ரட்சிப்பை கட்டளையிட இப்பொழுது நான் சாகிறேன், என் உயிர் போய்கொண்டிருக்கிறது, எனக்கு தாகமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் கதறின பொழுது, அப்பொழுது அடுத்த வசனம் பாருங்கள், 19ஆம் வசனம், அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டார்கள். இந்நாள் வரைக்கும் லேகியிலே அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்மை தெரியாமல் சில சூழல் நம்மை கட்டும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகத்திலே நம்ம நிறைய ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த கட்டுகள் நம்மை விட்டு விடுதலையாகும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உடைக்கப்படும் பொழுது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருக்கப்படும் பொழுது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அங்கலாய்க்கும் பொழுது, கர்த்தர் அந்த இடத்திலே வந்து நின்று நமக்காய் யுத்தம் செய்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்கள், இதே சிம்சோன் என்ன பண்றான்? ஒரு சிங்கத்தை கிழிச்சி கொன்னு போட்டு வரான். சோதனை, அவனுக்கு முன்னாடி பெரிய சிங்கம். கர்த்தருடைய ஆவி அங்கேயும் இறங்குது. அங்கேயும் அவருக்கு மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால ஒரே ஒரு கிழிச்ச உடனே சிங்கம் என்ன பண்ணிச்சு? கிழிஞ்சி அவன் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். கிழித்து போட்ட பின்பு திரும்ப வரும்போது அந்த சிங்கத்துக்குள்ள என்ன இருந்தது? பால சிங்கத்துக்குள்ள யாருக்கா தெரியுமா? அந்த சிங்கத்தின் எலும்பு கூட்டுக்குள்ள என்ன இருந்தது? தேன் கூடு இருந்தது. ஹல்லேலூயா. அந்த சிங்கத்தின் அந்த கிழித்து போட்ட எலும்பு கூட்டுக்குள்ளே தேன் கூடு போய் கட்டி வைத்திருந்தது, தேன் இருந்தது. அந்த தேனை அவன் எடுத்துட்டு வந்து அதை வாங்கி எல்லாரும் சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்றாங்க. சில நேரம் அப்படிதான், சில துன்பங்கள், சில சோதனைகள், சில கஷ்டங்கள், சில சிங்கம் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நம்ம மேற்கொள்ளுவோம். ஆனா அதுக்குள்ள வரக்கூடிய இன்பம், அதற்குள்ளே வரக்கூடிய ரிசல்ட்டை நம்ம கூட இருக்கிற எல்லாருமே அனுபவிப்பாங்க.
பார்த்துருக்கீங்களா? அது நடக்கும். நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், இல்லாத நாட்களிலே நம்ம அழுது புலம்பி இருப்போம். நம்முடைய ஒரு நபருடைய அழுகையை பார்த்து கர்த்தர் நம்ம உயர்த்துவார், கனப்படுத்துவார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். அதற்கு பின்பு அதை அனுபவிக்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ, சுத்தி இருக்கிற எல்லாரும் அனுபவிச்சு அவங்க தான் பெரிய ஆள் மாதிரி தங்களை காட்டிக்கொள்ளுவார்கள். நீ யாரு அப்படின்னு நம்மளை பார்த்து, நம்ம கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் நம்மை பார்த்து எப்படி கேட்பாங்க? நீங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. உங்களால நீங்க அப்படி என்னதான் செஞ்சிட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்படி உங்களால என்னதான் நடந்துருச்சுன்னு கேட்பாங்க. அதுதான் உலகத்தின் மனிதர்களுடைய சுவாபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த சிங்கத்தை கொன்று போட்ட பின்பு அந்த திரும்ப அவன் திம்னாத்துக்கு போயிட்டு திரும்ப வரும் பொழுதே, திரும்ப வர்ற வழியிலேயே அந்த எலும்பு கூட்டுக்குள்ள தேன் கூடு. இவன் போய் பார்க்கறான். நான் கிழிச்சு போட்ட அந்த சிங்கத்தோட எலும்பு எங்க இருக்குன்னு போய் பார்க்கும்போது அந்த எலும்புக்குள்ளால ஒரு தேன் கூடு. அதை தான் போய் அவன் சொல்றான், பலவானுடைய கையிலிருந்து மதுரமும் சொல்லிட்டு ஒரு 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 விடுகதையை அவன் பெலிஸ்தியர்களுக்கு முன்பதாய் வைக்கிறான். அவங்களுக்கு தெரியாது, இங்க நடந்த சம்பவம் அவங்களுக்கு தெரியாது. அந்த மதுரமான அந்த தேனை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். சில நேரத்தில் நமக்கு சில சோதனைகளும் பிரச்சனைகளும் நமக்குள்ளே வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சோதனைக்குள்ளேயே ஒரு இனிமையை, அந்த சோதனைக்குள்ளேயே ஒரு தேன்கூட்டை வைக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். சோதனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, இதை என்னால தாங்கி கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறோமா? அதை நம்முடைய கையினாலே கிழித்து போட்டு அதை வெற்றி பெற செய்து அந்த சோதனைக்குள்ளிருந்து கர்த்தர் இனிமையான ரசத்தை தர நமக்கு போதுமான தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன். இன்னைக்கு இப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கும் பொழுது நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே பிரமிப்பை உண்டு பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆமென். எப்பொழுது பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் நற்சாட்சி உடையவனாய் மாறினாரோ, அவர் பாருங்க பிரமிப்பை உண்டு பண்ணுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை பார்த்து பிரமிப்பு அடையத்தக்கதான அற்புதங்கள் அவர்கள் மூலமாய் நடந்தது. ஒரு தாவீது ஒரு கையில ஒரு கவசமும் இல்லாமல் சிங்கத்தையும் கரடையும் கிழித்து போட்டான். ஒரு பெலிஸ்தியனை ஒன்றுமில்லாமல் அவன் செய்ததற்கு காரணம் கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினதினாலே பிரமிப்பு உண்டாயிற்று. எப்படிப்பா ஒண்ணுமே நீ பண்ண, ஒரு வில் எடுக்கல, ஒரு கையில ஒரு என்ன எதுவுமே எந்த ஆயுதமும் இல்ல, ஒரு கத்தியும் இல்ல, பட்டயமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எப்படி நீங்க வந்து நிக்கிற அதுக்குள்ள எப்படி அவன் கீழே விழுந்தான்னு கேட்கிற அளவுக்கு பேதுரும் யோவானும் அத்தனை நாளும் அலங்கோலமாய் இருந்த அந்த சப்பானி எளிமை நடத்தி வைத்திருக்க முடியாது. இன்றும் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராய் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், சாபங்கள் எல்லாவற்றையும் உடைக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பலமான கட்டு இருக்கு. இந்த கட்டை போய் கட்டவிழ்க்க போகிற ஜெபத்துக்கோ அந்த ஜெபத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே இந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். என் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்துல நன்மை வருகிறதை போல இருக்கிறது, ஆனால் சில நேரத்தில் அந்த நன்மை சில நேரத்தில் காணாமல் போய் விடுகிறது. ஓகே, எல்லாம் பரவாயில்ல நம்ம நினைக்கும் பொழுது அது எப்படியோ கரைந்து போகிறதை போல மாறி விடுகிறது. ஐயோ இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறாதா என்று நினைக்கும் பொழுது நமக்கு சோர்வு வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அந்த கட்டுகளை அவருடைய ஆவியினாலே தெரிபட்டு போகும்படியா கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ரியாந்தரா துரப சந்தரா. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றீங்களோ உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் சரீர இளைப்பை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த நிமிஷமே கர்த்தருடைய ஆவியின் வல்லமை உங்களை நிரப்பட்டும். லியதரா சந்தரா துரபலபா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஆண்டவரே நாங்கள் பிரமிப்பை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாய், ஹல்லேலூயா, எங்களை கொண்டு ஆண்டவரே பிசாசாவன் அவனுடைய பிரமிப்புகளை அடக்குகிற அதை காட்டிலும் மேலான வல்லமைகளை செய்யக்கூடிய பிரமிப்பை உடையவளாய்
பிள்ளைகளாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, என் குடும்பத்தை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ளாதீங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது என்று உங்களை சோர்ந்து போக செய்யாதீங்க. ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இதுவரையிலும் கட்டப்பட்டிருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே கட்டவிழ்க்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்த 2 கழுதைகளை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதன் மேல் நான் பிரயாணமாய் போக வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதைகள் கர்த்தரை சுமந்து கொண்டு வந்தது. கட்டவிழ்க்கப்படும் பொழுது நாம் கர்த்தரை சுமப்போம், கர்த்தரை சுமக்கும் பொழுது நாம் பிரமிப்பாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளிலே இந்த வார்த்தையானது அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் 100 மடங்காய் பலனை கொடுக்கட்டும். அப்பா, எங்க வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு பிரமிப்பாய் மாற, அநேகர் எங்களை பார்த்து பிரமிக்கத்தக்கதான அதிசயத்தை எங்கள் மூலமாய் செய்யும்படியா, எங்கள் சபையை நிலை நிறுத்தும்படியா நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிம்சோன் தன்னை அர்ப்பணித்தான். சாமுவேலுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தகன பலியாய் ஆட்டுக்குட்டியை செலுத்தி தங்களை அர்ப்பணித்து கதறின பொழுது பெலிஸ்தியரை முறியடிக்க ஒரு இடி முழக்கத்தை உண்டு பண்ணி கர்த்தர் அந்த பெலிஸ்தியர்களை கலங்கடக்க பண்ணினது போல இந்த நாளிலே எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பிசாசின் கிரியைகள், எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பெலிஸ்தியரின் ஆவிகளை உம்முடைய இடி முழக்கத்தின் வல்லமை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமை உள்ள கரத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுவோமா? ஒரு முறை கூட ஆமேன் சொல்லுவோமா? எத்தனை பேர்